இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரப்பெட்டு. ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் விஷப் தீனா. இன்னைக்கு என்னோட சட்டுப்பிடி சமையல ஒரு அருமையான சூப்பரான ஒரு சமையல் பண்ண போறாங்க. அந்த சமையல் என்ன கேட்டீங்கன்னா நச்சினி கிச்சடி. அதாவது நச்சினின்னா ராகி. இந்த ராகி வந்து குஜராத்ல வந்து கிச்சடி பண்ணுவாங்க. இந்த கிச்சடி வந்து பயங்கர ஃபேமஸான கிச்சடி குஜராத்ல. இப்போ இந்த கிச்சடி உங்களுக்கு பண்ணி காமிக்க போறேன். இது எப்படி பண்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்ப்போமா. ராகி, மிளகாய் பவுடர், பெருங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம், ரீஃபைண்ட் ஆயில், தயிர், உப்பு, ஸ்வீட் கார்ன், கொத்தமல்லி, இதாங்க இது தேவையான இன்கிரீடியன்ஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி மேல இந்த நான்ஸ்டிக் பேன் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் முதல்ல ரீஃபைண்ட் ஆயில் வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் போட்டிருக்கோம். ஆயில் சூடான கொஞ்சம் சீரகம், பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள் போட்டு முதல்ல வதக்கலாம். இஞ்சி பாருங்க நல்லா இடிச்சு வச்சிருக்கேன். நான் பொடிசா கட் பண்ணல, இடிச்சு அந்த சாரோட இருக்கு, கொஞ்சம் சார் லைட்டா இருக்கு. இப்போ நம்ம ரீஃபைண்ட் ஆயில் போட்டிருக்கோம். இதுல வந்து இந்த சீரகம் நான் இப்ப ஆட் பண்றேன். பெரும்பாலும் வந்து கிச்சடினாவே நம்ம சீரகம் நிறைய போடுவோம். ஏன்னா கிச்சடி தான் சீரகம் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் சீரகம் நல்லா புரிஞ்சுன்னு அதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் பெருங்காயம், மிளகாய் தூள் போட்டு நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ இங்க இடிச்சு வச்சிருக்க இஞ்சி வந்து நம்ம இதுல ஆட் பண்ணலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ காரம் அந்த அளவுக்கு நம்ம பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணலாம். இதோட கொரியாண்டர் லீஃப் வந்து நம்ம இதில் ஆட் பண்றோம். இப்போ இந்த சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு வதக்குங்க. இப்போ இந்த பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதுல வந்து கொஞ்சமாய் மிளகாய் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். மிளகாய் பவுடர் போட உடனே கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்றேன். அந்த சில்லி பவுடர் போட்டோன்னே உடனே வாட்டர் ஆட் பண்ணுங்க. அப்படின்னா அந்த சில்லி பவுடர் வந்து உங்களுக்கு தீஞ்சு போயிடும். இதோட கொஞ்சம் பெருங்காய பவுடர். இப்போ வந்து மிளகாய் பவுடர், இஞ்சி, கொத்தமல்லி, பெருங்காயம் இது எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு நல்லா வேக வைங்க. இதுல ஒரு கப் அளவுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி வாட்டர் ஆட் பண்ணலாம். இதுல வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதுல தயிர் போடலாம். ரொம்ப நிறைய தேவையில்ல. அதாவது வீட்டில் மோர் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்ம 2 ஸ்பூன் போட்டு நல்லா கொதி விடலாம். இதோட வேக வச்ச கார்ன், ஸ்வீட் கார்ன் ஸ்டார்ட் பண்ணலாம். உப்பு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டா சீசனிங் நம்ம இதில் ஆட் பண்ணலாம். உப்பு நீங்க ப்ராப்பரா ஃபர்ஸ்டே போட்டணும். ஒன்ஸ் ராகி போட்ட பிறகு நம்ம உப்பு போட்டா நம்மளுக்கு மிக்சிங் ஆகாது. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணலாம். ரைஸ் பாயில் பண்ணும்போது எப்பவுமே வந்து வாட்டர்ல நம்ம உப்பு வந்து 1 மடங்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்கணும். ஏன்னா குக்கிங் முடிச்ச பிறகு நம்ம அந்த சால்ட் வந்து கரெக்டா ஈக்குவல் ஆகிடும். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ராகியை வந்து நான் அதுக்கு முன்னாடி வந்து லைட்டா பட்டர் போட்டு நான் நல்லா சோத்தே பண்ணி நான் வச்சிருக்கேன். நீங்க சோத்தே பண்ணுவோம், அதாவது லைட்டா வறுக்கும் போது ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு லைட்டா பட்டர் போட்டு வறுத்து நீங்க வச்சிருங்க. இப்போ இந்த பவுடரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் இதில் ஆட் பண்றேன். இப்போ நம்ம இந்த ராகியை நல்லா போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம ஏற்கனவே வந்து நம்ம இந்த மாவு வந்து நல்லா வறுத்து வச்சதுனால வந்து ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை. அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷம் இல்ல 5 நிமிஷம் நம்ம நல்லா குக் பண்ணா போதும். இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்றேன். ஒரு கப்பு தண்ணி நீங்க போடுறீங்கன்னா
மூணு ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் இந்த ராகி மாவு போட்டால் போதும். ஆனால் சால்ட் மட்டும் நீங்கள் வந்து எப்போ தண்ணி பாயில் பண்ணுறீங்களோ அந்த டைமில் கரெக்டாக சால்ட் போட்டணும். ஒன்ஸ் நீங்கள் ராகி போட்ட பிறகு நீங்கள் சால்ட் போடணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன் சால்ட் போட்டால் ரொம்ப கஷ்டம் சொல்கிறேன்னா, ராகி போட்ட பிறகு ஈவனாக மிக்ஸ் ஆகாது. அதனால முன்னாடி வாட்டர் பாயில் பண்ணும்போது நம்ம சால்ட் போடணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணலாம். ஃபினிஷிங் வந்து இந்த இடிச்ச இஞ்சியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண கெட்டியாகும். அதுக்கு பிறகு நம்ம இந்த சின்ன கப்பில் எடுத்து பிளேஸ் பண்ணலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அழகா நம்ம இந்த கிச்சடியை வந்து சின்ன கப்பில் இப்போ இந்த கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதாங்க நச்சினி கிச்சடி. அதாவது ரொம்ப நல்லா ஈஸியான ரெசிபி இது. இப்போ இந்த கிச்சடி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நல்லா அருமையா சூப்பரா வந்திருக்கு. கண்டிப்பா இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்க.